இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து இந்த நாளில் தியானிக்க வேண்டிய வசனம் லூக்கா 24:6-7 வசனங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். நாம் 24வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில் ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு வந்ததாகவும், அந்த கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள். உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தையோ காணாதபடிக்கு அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கும் போது, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவதும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று அந்த தூதர்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது, அவர்கள் உடனே அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஓடிப்போய் அந்த ஸ்திரீகள் இந்த சங்கதியை 11 சீஷர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் போய் அறிவித்தார்கள். அப்போ அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள், சீஷர்களுக்கு அறிவித்தவர்கள் அந்த மகதலேனா மரியாள், யோவன்னாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகள் தான். இவருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு வீண் பேச்சா தோன்றினது, நம்பல. அப்போ பேதுரு எழுந்திருந்து ஓடி போய் கல்லறையில போய் பார்த்து அப்படியே சம்பவித்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவங்கள 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவளோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 13வது வசனத்தில் அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த நாள் அதே நாளில் தானே எம்மாவு கிராமத்துக்கு அவங்க போனாங்க. 8 மைல் தூரம் அங்கு பிரயாணம் பண்ணி போனாங்க. இயேசு தாமே கூட நடந்து போகிறார். 14-15. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் அறியவில்லை, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சீஷருடைய கண்கள் எப்படி மறைக்கப்பட்டிருந்ததோ, அவர் கூட நடக்கிறதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் உயிரோடு எழுந்தவர், நமக்குள்ளே ஜீவிக்கிறவர், நம்மோடு அன்றாடம் நடந்து வருகிறார் என்பதை நீங்கள் சுவாசிக்க வேண்டியது மிகவும் தேவை. எபேசியர் 1:19 கூட பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் அதற்காக பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கை பயணத்தில் கூட இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 24:16 அவங்க துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்தார்கள். 17வது வசனம், அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, கூட நடந்து போகிறதை அறிய முடியவில்லை. 17வது வசனம், உள்ளவர்களாக துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நடக்கிறவர் அவர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு துக்க முகம்? நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ நீர் அந்நீராக இருக்கிறீரோ, அவ்வளோ தூரம் அவர் அந்த துக்க முகத்தை கூட அறிந்தவராக கண்டவராக அவங்க துக்கத்தோடு சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே போகிற காரியங்களை அவர் அறிந்து வைத்து புரிந்து கொண்டிருந்தார். அது அவருக்கு நன்கு கேட்கிறது. ஆனால் இவர்களுக்கோ
அது அவர் அந்நியர் என்று சொல்லி என்னென்னபடினால அவங்க மேலும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. நீர் அந்நியராக இருக்கிறீரோ? அவர் கேட்டும் கூட அவங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் நேரம் பிடித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்விலும் கூட ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கிற கேள்வி, ஏன் துக்கமுகமாக இருக்கிறீர்கள்? நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், உங்களோடு நான் வருகிறேன், உங்கள் மத்தியில இருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? என்னை நீங்கள் ஏன் அறிய முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்களை மறைக்கப்பட்ட கண்களாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த வேளையிலும் அவர் கட்டளையிடுவாராக. நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின பிதாவினுடைய வல்லமை, அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கும் பொழுது உங்களிடத்திலே அவர் அந்த வல்லமையை அறிந்து கொள்ள செய்வார். இப்பொழுதே இன்று அந்த வல்லமையை நீங்க அறிந்து கொள்ளும் படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை உங்கள் வாழ்வில உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அதனால் இப்பொழுதே விசுவாசியுங்கள், சந்தேகத்திற்கு இடம் கூடாதிருங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உங்களோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட அவர் சேர்ந்து அவர் காணப்படுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு தம்மை காண்பிக்கிற தேவன், தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், தம்முடைய வல்லமையை அறியும்படிக்கு இந்த நாளிலே உதவி செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். நீர் உயிர்த்தெழுந்ததற்காக நன்றி. உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அறியும்படிக்கு எங்கள் கண்கள் அப்பா என்லைட்டன் பண்ணுங்க, பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. எங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, வேண்டாம் அப்பா. அப்பா எங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. உங்களுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும் என்று ஒவ்வொருவரும் அப்பா உமோடு இணைந்து கொண்டு எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்கட்டும். இயேசுவே, நாங்கள் இப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவள் கண்களை திறந்தருளுங்க. உம்மை காணட்டும், நீ கூட வருகிறதை அறியட்டும், நீ பேசுகிறதை புரிந்து கொள்ளட்டும். உங்களுடைய வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்னதென்று அப்பா அவங்க ஆவி ஆத்ம சரீரத்துல ஒவ்வொரு காரியங்களின் நடுவிலும் கூட உங்களுடைய பலத்த சத்துவத்தை, உங்களுடைய பலத்த அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் உணருவார்களாக, பெற்றுக்கொள்ளுவார்களாக. அப்பா உங்களுடைய பலத்த செய்கை இப்பொழுதே நடப்பதாக. ஒவ்வொருவரை சுகப்படுத்துகிற உங்களுடைய உயிர்ப்பின் ஆவி, உங்களுடைய உயிர்ப்பின் வல்லமைக்காக நன்றி. ஒவ்வொரு சரீரத்தையும் உயிர்ப்பிப்பீராக. ஒவ்வொருவரையும் அப்படி உயிர்ப்பிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.